அரவிந்த் டாக்ஸ் நேயர்களுக்கு அன்பான வணக்கங்கள். போன வீடியோவில் நம்ம ஒரு விஷயத்தை பற்றி பேசியிருந்தோம். நிறைய இன்ஃப்ளூயன்சர்ஸை பற்றின ஒரு விஷயம் தான் நம்ம பேசியிருந்தோம். பிரியாணி மேன், சென்டிபி, அதுக்கப்புறமா அந்த தயாலு டிசைன்ஸ், இந்த மாதிரி நிறைய பேர் அவங்களுக்குள்ள போட்டுக்கக்கூடிய சண்டைகள் இதெல்லாம் ஏன் பண்ணுறாங்க அப்படின்ற மாதிரி நம்ம பார்த்துருந்தோம். இந்த சேனல் ஆரம்பிக்கப்பட்டதுக்கான நோக்கம் வேறு அப்படின்றதையும் நான் அந்த சேனலில் நான் சொல்லியிருந்தேன். ஆனால் போகிற போக்க பார்த்தா இப்போ எல்லாருமே இதை பற்றி பேசி தான் என்ன பண்ணிக்கிட்டு இருக்காங்க, அவன் ட்ரெண்ட் ஆகிட்டு இருக்கான். அப்படி இருக்க சமயத்தில் நம்ம புதுசாக ஒரு முயற்சி எடுக்கும்போது ஏன் நம்மளும் இதை ட்ரை பண்ணக்கூடாது அப்படின்ற ஒரு விஷயம் எனக்கு தோணுச்சு. தப்பு இல்லையே, ஏன்னா எல்லாரும் இதை பண்ணும்போது நம்மளும் அதை பண்ணலாமே அப்படின்னு எனக்கு இப்போ லைட்டாக தோணுது. ஸோ அதனால் நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, இங்கே யூடியூப்பில் இருக்கக்கூடிய சில தற்கூரிஸ் பண்ணக்கூடிய வேலைகள், இன்ஃப்ளூயன்சஸாக இருக்கட்டும், மற்ற யூடியூபர்ஸாக இருக்கட்டும், அவங்க பண்ணக்கூடிய அந்த தற்கூரித்தனத்தை மக்கள் மத்தியில் எக்ஸ்போஸ் பண்ணணும், சொல்லணும், நம்மளும் அதை பற்றி பேசணும் அப்படின்றதுக்காகத்தான் ஒரு சீரியஸாகவே இதை கொண்டு போயிடலாம். எப்படி பேய் கதை அப்படின்ற ஒரு சீரியஸை நம்ம ஸ்டார்ட் பண்ணுமோ, நிச்சயமாக பேய் கதை வரும், நிச்சயமாக வரும். நீங்கள் ஒரு வாரம் 2 வாரம் வெயிட் பண்ணுங்கள், அதுக்கான ப்ராசஸ் எல்லாமே போய்கிட்டு இருக்கு. இடையில இந்த மாதிரியான தற்கூரி யூடியூபர்ஸை பற்றி நம்ம பேசுவோம். அவங்க பார்வையில் நானும் ஒரு தற்கூரியாக தான் இருப்பேன். அதாவது யூடியூபர்ஸை சொல்ல, அந்த ஃபாலோவர்ஸுடைய அவங்களுடைய கண்ணோட்டத்தில் பார்க்கும்போது என்னையும் அப்படி தான் சொல்லுவாங்க. தற்கூரி அப்படின்றத எதை வச்சு சொல்கிறேன் அப்படின்னா, எதை எங்கே செய்யணும், எங்கே செய்யக்கூடாது, நம்ம எதுக்காக போயிருக்கோம், நம்மளுடைய பர்பஸ் என்ன, அங்கே நம்ம என்ன படிக்கிட்டு இருக்கோம், இது எதுவுமே தெரியாமல் பண்ணக்கூடிய சில அறவேக்காடுகளை தான் நான் தற்கூரின்னு சொல்கிறேன். ஸோ இந்த தற்கூரி சீரீஸோடைய டாக்ஸிக் தற்கூரிஸ், இந்த சீரீஸோட பேர் டாக்ஸிக் தற்கூரிஸ். ஏன்னா யூடியூப் அப்படிங்கிற இந்த தளம் பல பேரை வாழ வச்சுக்கிட்டு இருக்க ஒரு தளம். அந்த தளத்தை மிஸ்லீட் பண்ணக்கூடிய சில பேர் இருக்காங்க. அவங்க எல்லாருமே இந்த டாக்ஸிக் தற்கூரி சீரீஸில் நம்ம தொடர்ச்சியாக பொழந்து கட்ட போகிறோம். அப்படி முதல்ல நம்ம யாரை பொழக்க போகிறோம் அப்படின்னா, டிடிஎஃப் வாசன். வணக்கம், நான் உங்க வாசன். டிடிஎஃப் எப்படி இருக்கீங்க? நல்லா இருப்பீங்க நம்புறேன். மூடிட்டு இருக்க மாட்டேடா, தரத்து சூப்பு போட்டு உனக்கே ஊத்தி விட்டுருவேன். மரியாதையா இருந்துக்க. ஏன் சடனாக டிடிஎஃப் வாசன்? நிச்சயமாக எல்லாருமே செய்திகளை பார்த்துருப்பீங்க. டிடிஎஃப் வாசன் மேலே ஏகப்பட்ட குற்றச்சாட்டுகள், புகார்கள் அப்படின்னு அடுக்கடுக்காக வந்துக்கிட்டே இருக்கு. அவர் மாட்டாத கேஸே இல்லை. முதல்ல எனக்கு தெரிஞ்சு ஜிபி முத்துவை பைக்கில் உட்கார வச்சுக்கிட்டு வேகமாக வண்டியை ஓட்டி, இவர் ஹெல்மெட் எல்லாமே போட்டிருக்கிறாரு, ஆனால் ஜிபி முத்துக்கு எதுவுமே கிடையாது. ஸோ அப்படி ஓட்டி முதல்ல கேஸில் மாட்டினார் நம்ம டிடிஎஃப் வாசன். ஸோ வாசன் மிகவும் பரபரப்பாக பேசக்கூடிய ஒரு இன்ஃப்ளூயன்சர், தமிழ் இன்ஃப்ளூயன்சர்லேயே ரொம்ப பரபரப்பாக பேசிக்கிட்டு இருக்காங்க. ஏன்னா சின்னவங்கல இருந்து பெரியவங்க வரைக்கும் இவனை ஏன் ஃபாலோ பண்ணுறோன்றது தெரியாமல் ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருக்காங்க. டிடிஎஃப் வாசன் பல பேர் தவறான ஒரு வழிகாட்டுதலை கொண்டு போகிறாரு. இந்த வயசுலேயே ரேஸ் பைக் வாங்கிட்டு, சூப்பர் பைக் வாங்கிட்டு ஹைவேஸில் ஓட்டுறது, இதை பார்த்து ஏகப்பட்ட பேர் இவரை ஃபாலோ பண்ணக்கூடிய அந்த ஃபாலோவர்ஸ் எல்லாருமே ஏகப்பட்ட பேர் அவங்க வீட்டில் போய் எனக்கும் இதே மாதிரி வண்டி வேணும்னு சொல்லி சூசைட் பண்ண கேஸ் எல்லாமே இருக்குது. ஸோ இப்படி ஒரு பக்கம் போய்கிட்டு இருக்கு. இதுக்கு முழுக்க காரணம் டிடிஎஃப் வாசன் அப்படின்னு சொல்லும்போது அதில் நமக்கு உடன்பாடு கிடையாது. ஏன்னா ஒரு இன்ஃப்ளூயன்சர் அவன் என்ன சொல்கிறானோ அதை ஃபாலோ பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது. நமக்குன்னு கடவுள் மூளையை கொடுத்துருக்கிறாரு, 6 அறிவு இருக்குது. நம்ம யோசிக்கணும், இது நமக்கு செட் ஆகுமா, நம்ம லைஃபுக்கு இது யூஸ் ஆகுமான்னு யோசிச்சு தான் நம்ம பண்ணோம். அது எதுவுமே தெரியாமல் தற்கொலைத்தனமாக அவன் பண்ணுறான் அப்படின்னா அதுக்கு முழுக்க பொறுப்பு அவன் தான். ஸோ இந்த விஷயத்தில் டிடிஎஃப் வாசனை நான் உள்ளே இழுக்க விரும்பலை. ஆனால் இதை தாண்டி அதுக்கப்புறமா வரக்கூடிய விஷயங்கள்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா, ஒரு இடத்துல ரேஸ் ஓட்டி வீலிங் பண்ணி கீழே விழுந்து ஜஸ்ட் மிஸ்ல உயிர் தப்பிச்சு அதில் போய் ஜெயிலுக்கு போனாப்புல. ஜோயாவுக்கும் இவருக்கும் நடக்கக்கூடிய அந்த காதல் பின்னாடி அதுக்கப்புறமா ஃபோன் பேசிட்டு கார், அவருடைய லைசன்ஸை பறிக்கிறாங்க, 10 வருஷத்துக்கு வண்டி ஓட்டக்கூடாதுன்னு சொல்கிறாங்க. ஃபோன் பேசிட்டு காரை ஓட்டி அதில் ஒரு கேஸை வாங்கிட்டு இப்படி மஞ்சள் வீரன் அப்படின்ற ஒரு படத்தில் நடிச்சிருக்கிறார் டிடிஎஃப் வாசன். நான் ஏன் இந்த வீடியோ முக்கியமாக முதல்ல டிடிஎஃப் வாசனை வச்சு பேசுகிறேன் அப்படின்னா, சில பேர் ஏதாச்சும் ஒரு கேப் கிடைக்கும் போது அந்த டைமில் நம்ம ட்ரெண்ட் ஆகணும் அப்படிங்கிறதுக்காகவே வாண்டடாக சில விஷயங்களை பண்ணுவாங்க. அப்படி நம்ம எடுத்து பார்த்தோம் அப்படின்னா, ஒவ்வொரு குறிப்பிட்ட ஒரு கேப் இடைவேளையில் நம்ம டிடிஎஃப் வாசன் வாண்டடாகவே சில விஷயங்களை அவர் ட்ரெண்ட் ஆகணும் அப்படிங்கிறதுக்காக பண்ண மாதிரி இருக்குது. ஏன்னா இந்த ராக்கி பாய் மாதிரி கோட்டை போட்டு கேஸ் வாங்குறதெல்லாம் ஜவுளி கடையில் கட்டப்பை வாங்குற மாதிரின்னு பேசினதாக இருக்கட்டும், இப்படி ஒவ்வொரு விஷயங்கள் சிலரை ட்ரிகர் பண்ணுற மாதிரியே டிடிஎஃப் வாசன் பேசுவார். முக்கியமாக போலீஸ் டிபார்ட்மெண்ட்டை பயங்கரமாக ட்ரிகர் பண்ணுற மாதிரி டிடிஎஃப் பேசி தான் எதுக்கெடுத்தாலும் இவன் மேலே கேஸை போட்டு இவனை எப்படியாச்சும் உள்ளே வச்சு நொங்க பிதுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய போலீஸ்காரங்க முயற்சி பண்ணாங்க. ஸோ இப்போ ரீசெண்டாக தலைவர் ஒரு வேலையை பார்த்துட்டு வந்திருக்கிறார். அந்த வேலை என்ன அப்படின்னா, திருப்பதிக்கு போயிட்டு
அங்கே தேவையில்லாத ஒரு பிரச்சனையை வந்து சம்பாரிச்சுட்டு வந்திருக்கிறாரு டிடிஎஃப் வாசன். எல்லாரும் நியூஸை பார்த்துருப்பீங்க. ஆப்வியஸாக அவன் சேனல்லையும் அவன் போட்டிருக்கான். திருப்பதிக்கு போகிறாங்க. யார் யார் போகிறா? டிடிஎஃப் வாசன், அவருடைய ஃப்ரெண்டு இந்த ஷாரிக்கா யாரோ ஒருத்தன், அவன் வந்து கூட போகிறான். இன்னும் 2-3 பேர் வந்து போயிருக்கிறாங்க. போன இடத்துல போனோமா, நம்ம பெருமாளை பார்த்தோமா, நல்ல புத்தியை கொடுங்க சாமின்னு சொல்லி கும்பிட்டோமா, வீட்டுக்கு வந்தோமான்னு இல்லாமல் அங்கே போயிட்டு வந்து அங்கே இருக்கக்கூடிய ஆட்கள் கூட பேசி, அங்கே எவனோ ஒரு லூசு பையன் வந்து ஒரு ப்ராங்க் கொடுக்குறேன்னு சொல்லி ஒரு விஷயத்தை கொடுத்து அதை இவனுங்க சீரியஸாக எடுத்து பண்ண போய் இன்னைக்கு திருப்பதி தேவஸ்தானமே நிச்சயமாக இவங்க மேலே நாங்கள் நடவடிக்கை எடுக்காமல் விடமாட்டோம் அப்படின்ற ஒரு அறிக்கையை கொடுத்துருக்குறாங்க. என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, எப்போ திருப்பதிக்கு போனவங்களுக்கு நல்லாவே தெரியும், கியூவில் தான் போகணும். ஏன்னா அது பெரிய கோவில், நிறைய கோவில் இந்த மாதிரி இருக்குது. ஸோ வெயிட்டிங் ரூம் அப்படின்ற ஒரு ரூம் இருக்குங்க. ரொம்ப நேரமாக வந்து பக்தர்களை உட்கார வச்சு கொஞ்சம் கொஞ்சமாக வந்து அமுச்சு விடுவாங்க. ஸோ இப்படி வந்து போன இடத்துல இவனுங்க என்ன பண்ணுறானுங்கன்னா, டிடிஎஃப் உடைய ஃப்ரெண்டு அவன் தான் அதில் முக்கியமான அக்யூஸ்டு. ஸோ கேஸ் போனோன்னா முதல் அக்யூஸ்டாக அவனை தான் சேர்க்கணும். ரெண்டாவது வந்து டிடிஎஃப். அங்கே போயிட்டு என்ன பண்ணுறாங்க, அங்கே பக்தர்கள் எல்லாமே உட்காந்துக்கிட்டு இருக்கும்போது இவங்க வந்து அந்த கோவில் நிர்வாகிகள் மாதிரி கோவிந்தா கோவிந்தான்னு கட்டிக்கிட்டு அந்த கேட்டை ஓப்பன் பண்ணுற மாதிரி போய் அந்த கேட்டை ஓப்பன் பண்ணுற மாதிரி கிட்ட போன உடனே அங்கே இருக்கக்கூடிய பக்தர்கள் எல்லாமே எந்திரிச்சு அந்த கேட்டு கிட்ட வராங்க. அதுக்கப்புறமா வர்ட்டாமாமே டுர்ருன்னு சொல்லிட்டு ஓடுறாங்க. இது ப்ராங்க்னு சொல்லிட்டு டிடிஎஃப் ஓட, அந்த ஃப்ரெண்டு ஓட, கூட இன்னொருத்தன் ஓட. இதில் டிடிஎஃப் கிட்ட ஒரு நண்பர் வந்து சொல்கிறார் அந்த வீடியோவில், நீங்கள் நல்லா பார்த்தீங்கன்னா தெரியும், கேஸ் ஆகிடப்போகுது அப்படின்னு சொல்லும்போது இவர் வந்து ரொம்ப பில்டப்பாக என்ன சொல்கிறாரு, இதெல்லாம் தமிழ்நாடா, இது ஆந்திரா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப இங்கே இருக்கிறவங்களாம் நம்மளை கேஸ் போட மாட்டாங்க, நம்மளை ஒன்றும் பண்ண மாட்டாங்க. ஆக்சுவலாக டிடிஎஃப் உடைய மனசுக்குள்ளே வந்து ஏதோ ஒரு சுப்ரீம் ஸ்டார் அப்படின்னு வந்து நினச்சிட்டு இருக்கார் போல். சமீபத்தில் வந்து அந்த கார் ஓட்டின விஷயம் இருக்கு இல்லையா, ஃபோன் பேசிகிட்டே கார் ஓட்டினதுக்கு அரெஸ்ட் பண்ணி நான் பெயிலபிள் செக்ஷனில் உள்ளே போடுற அளவுக்கு இது வந்து மிகப்பெரிய குற்றம் இல்லை அப்படின்றத வந்து நம்மளே பேசியிருந்தோம் இந்த சேனலில், நம்மளுடைய முன்னாள் சேனலில். ஸோ இப்படி இருக்கிற பட்சத்தில் இவனுக்கு வந்து நம்ம சப்போர்ட் பண்ணாலும் இப்போ இவன் பண்ணிக்கிட்டு இருக்க இந்த விஷயம் வந்து ரொம்ப கேவலமான ஒரு விஷயம். இது அங்கே இருக்கக்கூடிய பக்தர்களுக்கு கோபத்தை ஏற்படுத்தும். அது மட்டும் இல்லாமல் நீ ஸ்டேட் விட்டு ஸ்டேட் போயிருக்கிற, தமிழ்நாட்டில் இருந்து ஆந்திராவுக்கு போயிருக்கிற, இங்கே இருக்கிறவங்களாச்சு இந்த மாதிரி நீ பண்ணினா போலீஸில் கம்ப்ளைண்ட் கொடுப்பாங்க. நீ உன்னை போலீஸ் அரெஸ்ட் பண்ணாலுமே உன்னை வந்து என்ன பண்ணுவாங்க, இவன் வந்து ஒரு இன்ஃப்ளூயன்சர், தமிழ்நாட்டில் தான் நீ இன்ஃப்ளூயன்சர். ஸோ அவன் அதுக்கான ஒரு ட்ரீட்மெண்ட் அங்கே இருக்கும். கொஞ்சம் அளவுக்கு கொஞ்சமாக மரியாதையோடு நடத்துவாங்க. இருக்கக்கூடிய இன்ஃப்ளூயன்ஸு பணமெல்லாம் யூஸ் பண்ணி நம்ம வெளியில் வந்துடலாம். நீ ஆந்திராவில் போயிட்டு வாழாட்டின அப்படின்னா அவங்க தமிழர்கள் அப்படின்னாலே சுட்டு கொண்டுருவாங்க. இந்த மாதிரி சம்பவங்கள்லாம் ஏற்கனவே நடந்திருக்கு. ஏன்னா மரம் வெட்ட போனேன்னு சொல்லிட்டு ஒரு 20 பேருக்கு மேலே சுட்டு கொண்டாங்க நம்ம தமிழர்களை. அங்கே போயிட்டு இந்த வேலை தேவையா? இதை பார்க்கும்போது நமக்கு என்ன தோணுதுன்னா, ஸோ இப்போ மஞ்சள் வீரன் படம் இன்னும் ரிலீஸ் ஆகலை, அதுக்கான ஒர்க் எல்லாமே போய்கிட்டு இருக்கு. ஏதாச்சும் ஒரு கேப்பு கிடைக்கும் போது, டிடிஎஃப் வாசன் அப்படிங்கிறவர் வந்து அமுங்கும் போது, அவரை பற்றி மக்கள் பேசாத போது ஏதாவது ஒரு விஷயத்தை வந்து இவர் பண்ணி வாண்டடாக வந்து ட்ரெண்ட் ஆகிறதுக்கு பண்ணுறாரோ அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு தோணுது. ஏன்னா ஒவ்வொரு இன்சிடெண்ட்டும் பார்க்கும்போது அப்படி தாங்க நமக்கு இருக்குது. வீலிங் பண்ணி விழுந்ததுக்கு மயக்கம் வந்துருச்சுன்னெலாம் சொல்லிட்டு உருட்டுறான். ஒரு டைம்லுக்கு ஒரு விஷயத்தை வந்து சொல்லிக்கிட்டு இருக்கான். இது தேவையா? ஒரு கோவிலுக்கு போனால் நமக்கு வந்து ஆன்மீகத்தில் நம்பிக்கை இருக்குது நம்பிக்கை இல்லைன்றதை தாண்டி ஒரு இடத்துக்கு போகிறோன்னா அந்த இடத்துக்கு ஏற்ற மாதிரி தான் நம்ம நடந்துக்கணும். போயிட்டு அங்கே ப்ராங்க் பண்ணுறன்ற பேரில் இவர் வந்து மதத்தை வைத்து விளையாடி அங்கே இருக்கக்கூடிய மக்களுடைய உணர்வுகள் வந்து அங்கே வந்து பாதிக்கப்படுது. அடிச்சிருந்தாங்கன்னா என்ன பண்ணியிருப்பாங்க, சுத்து போட்டு அங்கே இருக்கக்கூடிய பக்தர்கள் எல்லாருமே அடித்து ஏதோ ஒரு அசம்பாவிதம் நடந்துருச்சு. இதில் கூட போன நண்பர் வேறு, முஸ்லீம் வேறு, சரிங்களா? ஸோ அது யாருக்காச்சும் அங்கே தெரிஞ்சு அது வந்து ஒரு மாதிரி பாரு, முஸ்லீமாக இருந்துக்கிட்டு நம்ம கோவிலில் வந்து இந்த மாதிரி பண்ணுறான் பாரு, அவன் வேணும் தான் பண்ணுறான் இப்படின்னு யோசிக்கக்கூடிய சில பேர் இருப்பாங்கல்ல. இந்த மத ரீதியான வன்முறையை கையாளக்கூடிய ஆட்கள், மத வெறுப்பு கொண்ட ஆட்கள், இவன் எப்படி நம்ம ஹிந்து கோயிலுக்குள்ளே வரலான்னு சொல்லிட்டு ஏதாச்சும் ஒரு அசம்பாவிதம் அங்கே நடந்திருந்தா இதுக்கு யார் பொறுப்பு? பண்ணுறதெல்லாம் பண்ணிட்டு இது என்ன தமிழ்நாடா ஆந்திரா அப்படின்னு சொல்லிட்டு பில்டப் வேற. ஸோ டிடிஎஃப் மேலே சம்பவம் இருக்குது. கூடிய விரைவில் வந்து என்ன நடக்க போகுதுன்றது தெரில. ஸோ இப்போ வரைக்கும் வந்து ஆந்திரா திருப்பதி தேவஸ்தானம் வந்து நிச்சயமாக நாங்கள் இதை சும்மா விட மாட்டோம், நாங்கள் தக்க நடவடிக்கை எடுப்போம். திருப்பதியில் ஒரு லெவலுக்கு மேலே ஃபோன் கொண்டு போகக்கூடாது. வெளியில் நீங்கள் க்யூவில் போகிற வரைக்கும் ஓகே, உள்ள வெயிட்டிங் ரூம்லாம் போயிட்டீங்கன்னா ஃபோனை கொடுத்துட்டு தான் போகணும். அண்ணன் வந்து யாருக்கும் தெரியாமல் ஃபோன் எடுத்துகிட்டு போயிட்டு ரெக்கார்ட் பண்ணதே தப்பு. இதில் இந்த மாதிரி ப்ராங்க் பண்ணுறன்ற பேரில் ஒரு வீண் ஆப்பை வாங்கி இவரே தன்னுடைய பின்னால் சொருவிக்கிட்டு வந்துக்கிட்டு இருக்காரு, வந்துட்டாப்புல.
ஸோ நாளைக்கு தான் தெரிய போது இந்த விவகாரத்தில் திருப்பதி அரசாங்கம் என்ன பண்ண போகிறாங்க, ஆந்திரா கவர்மெண்ட் என்ன பண்ணுது. திருப்பதி தேவஸ்தானம் வந்து நிச்சயமாக வந்து கவர்மெண்ட்டு கோரிக்கை வைப்பாங்க, போலீஸ் ஸ்டேஷனில் கம்ப்ளைண்ட் கொடுப்பாங்க, நேராக ஆந்திராவிலேருந்து இங்கே வந்து கம்ப்ளைண்ட் வந்து ஃபார்வர்ட் ஆகும். யாரெல்லாம் டிடிஎஃப் மேலே வந்து கொலவெறியில் இருக்கிறாங்களோ காண்டில் இருக்கிறாங்களோ அந்த காவல் அதிகாரிகள் கிட்ட இது சிக்குச்சு அப்படின்னா டிடிஎஃப்க்கு தக்க பாடம் இருக்குது. ஸோ வண்டி ஓட்டுறது, பைக்கு ஓட்டுறது, அதை தாண்டி சேனலில் vlog போடுறது, இவர் வந்து ஸ்டோர் வச்சு அவருடைய ப்ராடக்ட் எல்லாமே சேல் பண்ணுறது, இப்படியே இருந்துட்டால் நல்லது. அதை விட்டுட்டு இந்த எக்ஸ்ட்ராவாக நான் பண்ணுறேன்ற பேரில் வந்து இந்த மாதிரியான விஷயங்கள் பண்ணி வளரும் போதே எல்லாத்தையும் வந்து கெடுத்துக்காதீங்க அப்படின்றது தான் நம்ம வந்து சொல்ல வர ஒரு விஷயமா இருக்குது. ஸோ நீங்கள் என்ன நினைக்கிறீங்க, டிடிஎஃப் பர்சன் பண்ண இந்த ஒரு விஷயம் வந்து உங்களுக்கு பார்க்கும்போது என்ன தோணுது? எனக்கு பார்க்கும்போது இது தேவையே இல்லாத ஆணி மாதிரி தான் எனக்கு தோணுது. பொத்திக்கிட்டு போன வேலையை பார்த்துட்டு வந்திருக்கணும். அதை விட்டுட்டு இது எக்ஸஸான விஷயங்கள் வந்து நமக்கு எப்பயுமே வந்து ஆபத்து. அதனால் டிடிஎஃப் கொஞ்சம் அடக்கி வாசிங்க அப்படின்னு தான் எனக்கு தோணுது. ஸோ நீங்கள் டிடிஎஃப் ஃபேனாக இருந்தீங்கன்னா நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலில் இதுக்கப்புறமா தான் இன்னும் எக்ஸைட்டிங்கான கண்டென்ட் எல்லாமே வர இருக்குது. ஸோ அதெல்லாம் பார்க்கணுன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, அந்த நோட்டிஃபிகேஷன் ஐக்கானை கிளிக் பண்ணிடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்களுடைய நண்பர்களுக்கும் இதை ஃபார்வர்ட் பண்ணுங்கள். ஸோ அடுத்த ஒரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடம் விடைபெறுவது நான் அரவிந்தன்.